கூட சீரமைக்கப்படுவதில்லை. மாவட்ட இதர சாலைகள் அனைத்தும் அடுத்த 5 ஆண்டுகளில் இருவழி சாலையாக மாற்றப்பட வேண்டும். கிராம பகுதியில் கடந்த காலங்களில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட சாலைகள் கூட பாய போல சுருண்டு அளவுக்கு தான் மிகவும் மோசமாக அமைக்கப்பட்டன. இதனால் பாதிக்கப்படுவார் கிராமப்புற மக்கள் தான். இனி வரும் காலங்களில் சாலைகள் தரமாக அமைக்கப்படுவதை உறுதி செய்ய மாவட்ட முதன்மை சாலைகள், மாவட்ட இதர சாலைகள் அமைக்கப்படும் போது அவைகள் உள்ளூர் மக்கள் கொண்ட குழுவால் சமூக தணிக்கை செய்யப்பட வேண்டும். அதன் பிறகுதான் அந்த பணிகள் தொகையை ஒப்பந்தருக்கு வழங்கப்பட வேண்டும். மாநில நெடுஞ்சாலையில் துறையில் கீழ் உள்ள சுமார் 75,000 கிலோமீட்டர் நீளமுள்ள அனைத்து வகை சாலைகளும் பராமரிக்க 17,500 சாலை பணியாளர்கள் தேவைப்படுகின்றன. இந்த நிலையில் 5,366 பேர் மட்டுமே இப்போது பணியில் உள்ளார். மீதி உள்ள 12,260 பேர் காலியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். சாலை ஆய்வாளர்கள் நியமனத்தில் சாலை பணியாளர்களுக்கு வழங்கப்படும் வந்த 25% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டு விட்டன. அந்த இடஒதுக்கீட்டை மீண்டும் ஏற்படுத்தப்பட வேண்டும். சாலை பணியாளர்கள் மற்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். இது முக்கியமான கோரிக்கை. சென்னை மண்டலூர் முதல் மீச்சூர் வரை வெளி சுற்ற சாலை அடுத்த 25 ஆண்டுகளுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்க உரிமையை 2,525 கோடி தனியாருக்கு வழங்க வேண்டும் என்று கடந்த ஆட்சியாளர் முடிவு எடுத்தார்கள். இந்த அரசு செயல்படுத்த முடிவு செய்துள்ளது கூறப்படுகிறது. 25 ஆண்டுகளுக்கு சுமார் 50,000 கோடி வருவாய் ஈட்டக்கூடிய வெளியே வட்டார சாலை அடிமட்ட விலைக்கு தனியாருக்கு வழங்கினால் பெரு வருவாய் இழப்பு ஏற்படும். அதனால் இந்த முடிவை கைவிட்டு இந்த சாலை அரசியல் கட்டுப்பாட்டில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். விளையாட்டுத்துறை சார்பாக விளையாட்டுத்துறையில் கடந்த ஆண்டு 5,772 கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இந்நிலையில் நடப்பாண்டு கிட்டத்தட்ட 2 மடங்கு, அதாவது 1,051 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை வரவேற்கிறேன். இளைஞர்களிடம் போதை பழக்கம் ஒழிப்பதற்கான ஆயத்தமாக விளையாட்டு பயன்படுத்த வேண்டும். அதற்காக அனைத்து கிராமங்களிலும் உடனடியாக தற்காலிக விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டு குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று பாடல்மொழி தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதை ஏற்று ஊராட்சி ஒன்றியம் மற்றும் நகராட்சியில் அருகாமையில் விளையாட்டு வளாகம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருப்பதை வரவேற்கிறேன். விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்காக இவ்வளவு நடவடிக்கை எடுத்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிகளும் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளும் 700 மாணவர்களுக்கு ஒரே ஒரு உடற்கல்வி ஆசிரியர் தான் நியமிக்கப்படுவார் என்று அரசாணை பிறப்பித்திருக்கிறது. மாணவரின் விளையாட்டை திறனை மேம்பாடம் பாதிக்கும் இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். கிரிக்கெட் போட்டியில் வைபு சூர்வம்சி போன்ற குழந்தைகள் சாதிக்க தொடங்கியுள்ளது காலம் இது. அவர்கள் 5 வயதிலே விளையாட்டு பயிற்சி தொடங்குகிறார். இனி வருங்காலங்களில் தமிழ்நாட்டில் இருந்து இதுமாதிரி போன்ற வீரர்கள் அடையாளம் கண்டு வளர்க்க வசதியாக தொடக்க பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியரை நியமிக்கப்பட வேண்டும். மாணவர்களின் எண்ணிக்கை கருத்தில் கொண்டு கொள்ளாமல் தொடக்க பள்ளியில் தலா ஒரு உடற்கல்வி ஆசிரியர்களும், நடுநிலைப் பள்ளியில் உயர்நிலைப் பள்ளியிலும் தலா 2 உடற்கல்வி ஆசிரியர்களும், மேல்நிலைப் பள்ளிகளில் தலா 3 உடற்கல்வி ஆசிரியர்களை நியமிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தில் அண்மையில் அறிவிக்கப்பட்ட குறிப்பு பணிகளுக்கான போட்டித் தேர்வின் மூலம் 25 பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டன. இது போதுமானது அல்ல என்று பாமக தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இப்போது கூடுதலாக 20 இடம் காலி இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதே போல குறிப்பு 2 மூலம் தேர்ந்தெடுக்கப்பட உள்ள பணியாளர் எண்ணிக்கை 3000 உயர்த்தப்பட வேண்டும். எல்லாத்துக்கும் வெள்ளை அறிக்கை வெளியிடுறீங்க. இப்போ நெடுஞ்சாலைத்துறையில் வெள்ளை அறிக்கை வெளியிடுறாங்க. ஏற்கனவே மின்சாரத்துறையில் வெள்ளை அறிக்கை, நீதித்துறையில் இட்டுறீங்க. அதே போல் தமிழக அரசு துறை பொது நிறுவனங்கள் உள்ளடக்கிய அமைப்புகளுக்கு ஆகியவற்றில் உள்ள மொத்த பணியிடங்களை எத்தனை, அவற்றில் எத்தனை இடங்கள் காலியாக உள்ளன, அவை எப்போது நிரப்பப்படும் என்பதை உள்ளிட்ட விவரங்கள் அடக்கிய வெள்ளை அறிக்கை தமிழக அரசு உடனே வெளியிடப்பட வேண்டும். தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மொத்தம் உள்ள
14 உறுப்பினர் பணியிடங்கள் 8 இடங்கள் பல ஆண்டுகளாக காலியாக உள்ளது. அவற்றை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவற்றை நிரப்பும் போதுதான் சமூக நீதி காக்கும் வகையில் அனைத்து சமூகங்களுக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் மொத்தம் 78 சுங்கச்சாவடி உள்ளன. 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி மட்டுமே தான் இருக்க வேண்டும் என்பது விதியாகும். அதன்படி பார்த்தால் தமிழ்நாட்டில் மொத்தம் 48 சுங்கச்சாவடி தான் இருந்த போது அவற்றில் 32 சுங்கச்சாவடி மூடப்பட வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டது. கடந்த ஆட்சி காலத்தில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த எங்கள் அண்ணன் வேலு அண்ணன் அவர்கள் இந்த அவையில் ஒத்துக்கொண்டார். நாடாளுமன்றத்தில் இது குறித்து எங்கள் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் இது குறித்து வினா எழுப்பிய போது கூடுதலாக செய்யப்படும் சுங்கச்சாவடிகள் மூடப்படும் என்று உறுதி அளித்தார். பின்னே செயற்கைக்கோள் முறையாக சுங்கச்சாவடியை வசூலிக்கும் நடைமுறை அறிமுகம் செய்யப்படும். அப்போது அனைத்து சுங்கச்சாவடியும் மூடப்படும். அதன் பின் ஒரு வாகனம் எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்கிறார்களோ அத்தனை கிலோமீட்டருக்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்படும் என்று மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் உறுதி அளித்தார். ஆனால் அந்த முறையை இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை. மத்திய அரசுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தி சுங்கச்சாவடி மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசு தமிழக சாலை மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் 10 சுங்கச்சாவடிகள் செய்யப்பட்டு வருகிறது. ஆளும் கட்சியான நீங்கள் ஆட்சி வருவதற்கு காரணமாக நகர்ப்புற மக்கள் தான். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் 5 இடங்களை தவிர மீதி உள்ள அனைத்து இடங்களும் தவாக அரசு தான் வெற்றி பெற்றுள்ளது. மாநில அரசு சுங்கச்சாவடிகள் இப்பகுதியில் தான் அமைந்துள்ளது. வாக்களித்த மக்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்த சுங்கச்சாவடி அனைத்தும் தமிழக அரசு மூட வேண்டும். நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கு எங்கள் கட்சித் தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி சார்பில் ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் சாலை விரிவாக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதுக்கான சாலை ஓரங்களில் வைக்கப்பட்டுள்ள மரங்களை வெட்டப்படுகின்றன. சாலைகள் விரிவாக்கம் செய்யப்படும் போது தவிர்க்க முடியாது. அதே நேரத்தில் அதுக்காக 50 ஆண்டுகள் முதல் 100 ஆண்டுகள் வரை மரங்கள் இருந்தாலும் அவற்றை வேரோடு எடுத்து இன்னொரு இடத்தில் நட்டு பராமரிக்கும் தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டன. கிழக்கு கடற்கரை சாலையில் பிற பகுதியிலிருந்து இது போல மரங்களை வெட்டி சாய்க்கப்பட்டன. பல மரங்களை எங்கள் சட்டமன்ற குழு தலைவர் முனுவர் சௌமி அன்புமணி அவர்கள் தலைவராக கொண்ட பசுமை தாயகம் அமைப்பு சார்பில் வேறு இடங்களை நட்டு காப்பாற்றி வருகிறார்கள். அதே போல் இனி வருங்காலங்களில் சாலை விரிவாக்கங்களை புதிய சாலை அமைத்து அகற்றப்படும் மரங்களை வேறு இடங்களில் நட்டு வளர்ப்பதை கொள்கை முடிவாக அரசு அறிவிக்க வேண்டும். நெடுஞ்சாலை திட்டங்களுக்கான ஒப்பந்த புள்ளிகள் இவர் நிர்ணயாக சேர்க்கவும் இதுக்காக குறிப்பிட்ட நிதியை ஒப்பந்த மதிப்பீட்டில் சேர்க்கவும் அரசு முன்வர வேண்டும். மாண்புமிகு அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறையில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். அதை வரவேற்கிற வேளையில் நீங்கள் ஒப்பந்த புள்ளி 35% 32% போட லட்சம் போடுறான்னு சொல்கிறாங்க. அதுமாரி போடுறவங்க யார் காண்டாக்டுக்காரனா பெரிய பெரிய முதலாளி தான் போடுவாங்க. படித்த இளைஞருக்கும் இன்றைக்கி இருக்கிற அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு 35% லட்சத்தில் போட்டவங்க யாரை எடுப்பாங்கன்னா பெரிய பெரிய முதலாளிங்க மட்டும்தான் இந்த ஒப்பந்தம் இல்லை. நீங்கள் இந்த ஒப்பந்தத்தை நிறைய விதிமுறைகளை மாற்றியுள்ளீர்கள், வரவேற்கிறேன். அதே வழியில் படித்த இளைஞருக்கு வேலை குறிப்பாக எல்லாமே பேக்கேஜ் இல்லாமல் ஒரு சிங்கிள் ஒர்க் ஒரு சிங்கிள் டெண்டராக அமைக்கப்பட வேண்டும். அதே போல் விக்கிரவாண்டி கும்பகோணம் சாலை 2 வழி சாலை 4 வழி சாலையாக கிட்டத்தட்ட விக்கிரவாண்டி கும்பகோணம் தஞ்சாவூர் சாலை 3 ரீச்சாக வேலை நடக்குது. 2 ரீச் பண்ணி முடிவெட்டுறது. ஒரு ரீச் பண்ணி மட்டும் கடந்த மத்திய அமைச்சர் தகவல் போக்குவரத்து அமைச்சரை நானும் எங்கள் தலைவரும் 2 முறை சந்தித்து கிட்டத்தட்ட 666 கோடி இன்றைக்கி ஒப்பந்தம் போட்டு ஆம வேகத்தில் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட அந்த சாலை 10 ஆண்டுகள் மேலே நடந்த அந்த பக்கத்து விவசாய மக்களுக்கும் இன்னைக்கு விரிவாக தஞ்சை மாவட்டத்துக்கு போறவங்களுக்கு முக்கியமான சாலையாகும். ஆகவே விக்கிரவாண்டி கும்பகோணம் சாலையை 2 வழி சாலையாக பல ஆண்டுகளாக ஆம வேகத்தில் நடைபெற்று வருகிறது. 8 உறுப்பினர்கள் பேசணும். கிருஷ்ணகிரி 2 வழி சாலையை 4 வழி சாலையாக கடந்த ஆண்டு திட்ட மதிப்பு தயார் செய்துள்ளன. அந்த சாலையை மத்திய அமைச்சரை நாங்கள் பார்த்து திட்ட மதிப்புகளை தயார் செய்து உடனடியாக அந்த சாலை கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி கர்நாடக மாநிலத்தை இணைக்கும் சாலையாகும். திண்டிவனம் கிருஷ்ணகிரி சாலையை 4 வழி சாலையாக அகலப்படுத்துமாறு போகிற வழியில் மேல்மலையனூர் திருவண்ணாமலை போன்ற தலங்கள் உள்ளன. ஆகிய உடனடியாக அந்த சாலை முடிவு கொள்ளணும். அதே போல் இந்த மதுவிலக்கு அமைச்சருக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். 717 கடையை போட்டணும்னு நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் 7 தொகுதி இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே விக்கிரவாண்டி நகராட்சியில் பேரூராட்சியில் 2 கடை இருக்குது. ஒரு உழவர் சந்தை கட்டிட்டு
ஒரு உழவர் சந்தை கட்டிட்டு இந்த வாசப்பட்டியில் ஒரு கடை வச்சிட்டாங்க, பின்னாடி வெளியில் போகிற இடத்துல கடை வச்சிட்டாங்க. அந்த உழவர் சந்தை இன்றைக்கே மூடி கிடக்குது. மொத்தத்தில் எத்தனை கடையை நீங்கள் மூடினீங்க, அந்த கடையை எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு எத்தனை கடையை போட்டினீங்கன்ற விவரத்தை எனக்கு கேட்கும்போது சொல்லிட்டீங்க. கிட்டத்தட்ட அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 3 கடை, இன்னைக்கு 234 சராசரி பார்த்தாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 3 கடையை போட்டி இருக்கணும். ஆகவே மாண்பு உறுப்பினர் திரு வி மெய்யநாதன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் மெய்யநாதன் பேசுங்க. நீங்க போதுங்க. நீங்க மானிய கோரிக்கையை தாண்டி விஷயத்துக்கு போயிட்டீங்கன்னா நான் அனுமதிக்க முடியாது. மாண்பு உறுப்பினர் வி மெய்யநாதன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நன்றி சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, செஞ்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அவலூர்பேட்டை செஞ்சி சேத்பட்டிலிருந்து அவலூர்பேட்டை வழியாக பல நாளாக சாலை நடைபெறுகிறது. அமைச்சர் கவனத்துக்கு எடுத்து அந்த பணியை விரைந்து முடிக்குமாறும் எனக்கு வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர்களுக்கும் எங்கள் தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமச்சந்திரனுக்கும் எங்களை வழிநடத்தும் அந்நியர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.